கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 திட்டத்தில் இந்த மாதத்திற்கான பணம், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு வர வேண்டிய பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் ஆரம்பித்தப்ப, அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டம் வந்து புதிதாக தொடங்கப்பட்டப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பம் கொடுக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. ஸோ அது பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 ஸ்கீமானது ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலே நமக்கு இப்போது தொடர்ந்து அந்த குடும்பத் தலைவிகளுக்கு ரூ. 1000 ஆனது அவங்க வங்கி கணக்கில் மாதம் வர வைக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 2024, ஸோ இந்த மாதம் வந்து நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறதுனால இந்த பணமானது அந்த தேதியில் வருமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தது. சமூக ஊடகங்களில் இது பற்றின ஒரு சந்தேகம் வந்து தொடர்ந்து பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டு வந்தது. ஸோ இது பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது இது வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றதுனால தேர்தலுக்காக எந்த விதமான தடையும் இல்லை. தொடர்ந்து போன மாதம் எப்படி நமக்கு அந்த 15ஆம் தேதி கிடைச்சதோ அதே மாதிரி இந்த மாதமும் வழக்கமாக வந்து அந்த வங்கி கணக்கில் ரூ. 1000 ஆனது வரவு வைக்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூ. 1000 வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதமும் வழக்கம் போல் அந்த ரூ. 1000 ஆனது வரவு வைக்கப்படும். ஸோ அந்த குறிப்பிட்ட தேதி அல்லது அதற்கு ஒரு சில தினங்கள் தள்ளி வந்து நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் சரி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த ரூ. 1000 ஆனது வரவு வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதம் நமக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சந்தேகம் யாருக்குமே தேவையில்லாதது. வழக்கம் போல் உங்களுக்கு ரூ. 1000 ஆனது வரவு வைக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 ஸ்கீமானது அறிவிக்கப்பட்டப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் மீண்டும் எப்போ விண்ணப்பிக்கலாம்? இந்த கேள்வி வந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இது பற்றின ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அறிவித்தப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரர்கள், விண்ணப்பம் கொடுத்து அது நிராகரிக்கப்பட்டவங்க வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு அதற்கான அந்த டைம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ ஆனால் இப்போ விண்ணப்பமே நான் கொடுக்கல அப்படின்ற விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பம் கொடுப்பதற்கான அறிவிப்பு தேர்தலுக்கு பின்னால் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து விண்ணப்பமே கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். விண்ணப்பம் கொடுத்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கிடையாது. விண்ணப்பமே கொடுக்காத விண்ணப்பதாரர்கள் வந்து அந்த அந்த விண்ணப்பம் கொடுத்த அந்த சமயத்தில் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன், அல்லது வெளியூர் போயிருந்தேன், அல்லது உடல்நிலை சரியில்லை, ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் விண்ணப்பம் வாங்கவே இல்லை, அந்த விண்ணப்பத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்ற விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பம் கொடுப்பதற்கான அறிவிப்பு தேர்தலுக்கு பின்னால் வெளியாகலாம். ஸோ அதைத் தொடர்ந்து அந்த விண்ணப்பம் பரிசீலனை இது மாதிரியான அந்த செயல்பாடுகள்லாம் நடந்து உங்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.